தென்னாடுடைய பெரியவா போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, சர்வஜா சர்வவியாபி மகா பெரியவா சரணமாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி, மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி. அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரபுரம் பிரணமாவதான கலியுதெய்வம் காஞ்சிமணி யூடியூப் சேனல் பிரத்யேகமான மகாபெரியோட பக்தர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவங்களை ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவத்துக்கு ஒரு தலைப்பு. நீங்கள் அனுபவத்தோட தலைப்பு வெங்காயம் சாப்பிட்டுட்டேன்னு கவலைப்படாதே, வெங்காயம் சாப்பிட்டுட்டேன்னு கவலைப்படாதே. இந்த சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவெல்லாம் பண்ணுங்க, தினமே பாருங்க. நம்மலாம் எதெல்லாம் மிஸ் பண்ணியிருப்போமோ, நிறைய இன்டர்வியூ பார்க்குறோம், அது எதோ தெரியல, பெரியவா ஏதோ இந்த மாதிரியான ஒரு இதை கொடுத்து என்னை பண்ண வைக்கிறாருன்னு எனக்கு தோன்றுறது. இந்த சீரீஸ் எல்லாமே அது மாதிரி தான், நிறைய நானே மிஸ் பண்ணியிருக்கேன். அது எனக்கே இது தோணலை, இது மிரக்கல் அப்படின்னு. அது மேலே நிறைய நடந்திருக்கு, கவனிக்காமல் விட்டுருக்கு. ஏன்னா பெரியவா கொடுக்குறது தானே, புத்தி தானே இது, வேறு எதுவுமே கிடையாது. என்னோடய புத்தியில் எதுவும் நடக்கலை. ஸ்ரீமதி விஜயலக்ஷ்மி சுந்தரம் ஹோசூர் அவள் இன்டர்வியூ. இவள் வந்து மகாபெரியோடைய அத்தியந்த பக்தை. இது வந்து மகாபெரியா சித்திக்கு அப்புறம் நடந்த ஒரு இன்சிடெண்ட்டு. இவன் மூதாதையர்லேருந்து எல்லாருமே காஞ்சி மடத்தோட ஒரு கனெக்ஷன் இருக்குது அவளுக்கு. காஞ்சி மடத்துக்கு பக்தர்கள் வாழலாம். இவள் வந்து ஒவ்வொரு அனுஷமும் மகாபெரியோட அனுஷத்துக்கும் போதும் மடியாக குளிச்சுட்டு மகாபெரியோடுக்கு ஒரு நைவேத்தியம் பண்ணிவிட்டு ஒரு சின்ன பூஜை பண்ணிவிட்டு தீபாராதனை காமிச்சு அது பெரியவா நினச்சிப்பா மனசில். அது போருமே. பெரியவா வந்து அதை பார்த்துட்டே இருப்பான், நம்ம என்ன பண்ணுறோம் எப்படி பண்ணுறோம் அப்படின்னு பார்த்துட்டு இருப்பார். பெரியவா லேஸ்பட்டவர் கிடையாது. அதான் இதில் தெரியுது. ஒரு அனுஷம் அன்னைக்குன்னு தெரியாது. அன்றைக்கி ஒரு நாள் மத்தியானம் என்ன பண்ணியிருக்கா, ஒரு 3-4 மணிக்கு ரவா உப்புமா பண்ணியிருக்கான். ரவா உப்புமாவில் தான் வெங்காயத்தை நல்லா போட்டு கும்முன்னு பண்ணி எல்லோரும் சட்னி போட்டுட்டு தொட்டுண்டு சைட் டிஷ்ஷில் சாப்பிட்டாச்சு எல்லோரும். சாயங்காலத்தில் திடீர்னு ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்து பார்க்கும்போது தான் அதில் ஆட் ஒன்று வந்திருக்கு. பெரியவா தானே அதெல்லாம் புத்தி கொடுக்குறாரு. ஓரிக்கை மணிமண்டபத்தில் இது மாதிரி அனுஷ பூஜை இன்றைக்கி இந்த மாதிரி இத்தனை மணிக்கு நடக்கிறது, இது நடக்கிறது, எல்லோரும் வரணும், பார்த்துக்கணும், இந்த பெரியவாளை தரிசனம் பண்ணணும், அது மாதிரி ஏதோ ஒரு ஆட் வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. அப்புறம் போய் பார்க்குறா கேலண்டரில், ஆமாம்மா இன்றைக்கி தான் இதே தேதி தான். ஐயோ நம்ம பெரிய ஒரு தப்பு பண்ணிட்டோமே, இன்றைக்கின்னு பார்த்து நம்ம வெங்காயத்தை வேறு சாப்பிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே போய் குளிச்சுட்டு தலை குளிச்சுட்டு அதுக்கப்புறம் பெரியவாளுக்கு ஒரு சின்ன பூஜை பண்ணி அதுக்கப்புறம் கேசரி பண்ணி பெரியவாளுக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு பெரியவா கிட்டே வேண்டின்னு இருக்கா. பெரியவா ஏதோ தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன், எனக்கு தெரியாது, ரொம்ப தப்பு சொல்லிட்டு பெரியவா கிட்ட மன்னிப்பு கேட்டுண்டு அன்றைக்கி முடிஞ்சுது. ராத்திரி தூங்கின்னு இருக்கும்போது ஒரு கணா வந்திருக்கு அந்த விஜயலக்ஷ்மி சுந்தரத்துக்கு. பெரியவா வந்து ஒரு இடத்துல உட்காந்துட்டு கீழே பாதங்கள் கீழே இருக்குது, உட்காந்துட்டுருக்கார் ஒரு இடத்துல. விஜயலக்ஷ்மி, அப்புறம் ஆத்துக்காரர் சுந்தரம், அப்புறம் பொண்ணு அபர்ணா, சின்ன பொண்ணு, இவாளெல்லாம் 3 பேரும் பெரியவா முன்னாடி நிற்கிறா. அவள் 2 பேரும் நின்றுட்டுருக்காளாம். விஜயலக்ஷ்மி மாத்திரம் கீழே விழுந்து பெரியவாக்கு ரொம்ப க்ளோஸாக அவருடைய பாதங்களுக்கு கிட்ட வந்து நமஸ்காரம் பண்ணுறாளாம். பெரியவா வந்து தன்னோட 2 மலர் பாதங்களையும் தூக்கி விஜயலக்ஷ்மியோட சிரஸில் வைக்கிறார். பெரியவா வைக்கிறார், 2 கையும் தூக்குறாராம் பெரியவா. அப்படி அதோட கணா போயிடுத்து அப்படிங்கிறார். கணா முடிஞ்சிடுத்து. அதோட அவள் ஆத்துக்காரரும் பொண்ணு அப்பார்னா 2 பேரும் பக்கத்தில் நிற்கிறாளாம். அப்போது அவளுக்கு அது என்னென்னு தோன்றுறது அப்படின்னா, தான் வந்து ஒரு தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி பெரியவா கிட்ட வேண்டிக்கும் போது பெரியவா என்ன பண்ணுறான், இதை விட மேக்சிமம் ஒரு அனுகிரகம் யாருக்கும் கிடைக்காது. தன்னுடைய பாதங்களை தூக்கி விஜயலக்ஷ்மியோட சிரசில் வச்சு கையை தூக்கி ஆசீர்வாதம் பண்ணுறாருன்னா, நீ ஒன்றும் கவலைப்படாத, வெங்காயம் சாப்பிட்டுட்டேன்னு, அது ஒன்றும் பெரிய இதை நான் பார்த்துக்கிறேன், என்னோடய அனுகிரகம் உனக்கு எப்போவுமே உண்டுன்னு பெரியவா ஒரு மெசேஜ் கொடுக்குற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி நிறைய நடக்கிறது. இப்போ நான் வந்து பெரிய இது எனக்கு பக்தின்னு சொல்லிடல. இப்போது நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், ஒரு நாள் வந்து எனக்கு ராத்திரி ஒரு கனா வந்தது. அந்த பொண்டாட்டி வந்து பக்கத்தில் தூங்கின்னு இருக்கா, நான் வந்து எனக்கு ஒரு கனா. அதில் நல்ல அந்த பெரிய ஒரு தேட்டரில் பெரிய பயங்கரமான ஒரு ஆடியோ இருந்தால் எப்படி அந்த மாதிரி சவுண்ட் சிஸ்டம் அதில் கணா அப்படி வருது. நான் வந்து
பொண்டாட்டி கையை பிடிச்சுன்னு நிற்கிறேன் இருக்கு. ஏன்னா ஒரு பயங்கரமான ஒரு சீன். ஒரு யானை ஒன்று தெருவில் அலைஞ்சின்னு இருக்கு. நாங்கள் ஒரு வீட்டில் வாசலில் இந்த காம்பவுண்டுக்குள்ளே நின்றுட்டுருக்கோம். அது வந்து நேர எங்ககிட்ட வந்து வாசலில் வந்து இப்படி வந்துட்டு அப்படி போகிறது. பயமாக இருக்குது அதை பார்த்தா. ரோட்டில் போகிறது, ரோட்டில் இருக்க மரத்தை இடிக்கிறது, மரம் விழறது. இந்த பக்கம் பக்கத்தில் இருக்க வீட்டுக்கு போகிறது, அந்த கேட்டை ஒரு இடி அடிக்கிறது, அந்த கேட்டை உடைக்கிறது. அப்புறம் ரோட்டில் திருப்பி போகிறது, அந்த பக்கம் போயின்னு இருக்கு. இது வந்து சில பேர்கிட்ட கேட்டால் அது ஏதாவது சொல்லுவாளையா, இது ஏதோ ஒரு மோசமான ஒரு இது நடக்க போகிறது, அதுக்காக இது இப்படி ஏதாவது இருக்கும். நம்ம பார்த்தோன்னா அதை எதை கண்டதே போட்டிருக்கோம். ஒரு நல்ல இது கிடையாது, சகுனம் கிடையாது, அது இதுன்னு அவளை. இப்போ ராத்திரி இது 2 மணிக்கிட்ட மத்தியம் நடந்திருக்கும். அது 2 மணிக்கு வெடிக்கிறதால. அதுக்கப்புறம் இப்போ நான் வந்து நேராக பெரியவா கிட்ட வந்து வேண்டினேன். பெரியவா அங்கே இருக்க பெரியவா கிட்ட தான் இது இருக்குது, செலாரூபத்தில் இருக்கார், அவர்கிட்ட தான் வேண்டினேன். பெரியவா இந்த மாதிரி எனக்கு கனா வந்திருக்கானா ஒரு நம்பிக்கை இருக்குது, பெரியவா எப்பயுமே கூட இருக்கான்னு. அதனால் எனக்கு ஒரு இதுவே தெரில. இருந்தாலும் நான் மனுஷனாக பிறந்துட்டதுனால எனக்கு அந்த ஒரு பயம் ஒன்று இருக்குது. நீ வந்து என்ன பண்ணுங்க, எனக்கு வந்து உடனே என்னோடய பக்தியில் ஏதாவது கொஞ்சோண்டாவது உண்மையாக இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சால், இதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற மாதிரி அது எப்படி பண்ணுவீங்களோ எனக்கு ஒரு மெசேஜ் கொடுங்கன்னு சொன்னேன். அப்படி படுத்துட்டேன். எனக்கு அவ்வளோ சீக்கிரம் தூக்கம்லாம் வந்துடாது. ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளேயே எனக்கு தூக்கம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப சீக்கிரமே தூங்கியாச்சு. 2-3 நிமிஷத்தில் 5 நிமிஷத்துக்குள்ளே தூங்கியாச்சு. அப்போ ஒரு கனா வருது. அதில் வந்து ஒரு சின்ன ஒரு 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 உள்ளுக்குள்ளே ஒரு சுவாமி இருக்க ஒரு இதுவாக இருக்குது. ஒரு அந்த இதில் ஒரு குருக்களோட வாய்ஸ் கேட்குறது, மகாபெரிவா தரிசனம் பண்ணிக்கோங்க, மகாபெரிவாவில் தரிசனம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீபாராதனை காமிக்கிறார். காமிச்சா அந்த இடத்துல மகாபெரிவாவோட ஒரு திருவுருவப்படம் அங்கே இருக்குது. அதுக்கு அவர் தீபாராதனை காமிக்கிறார். போச்சு, அவரை நான் முடிஞ்சுது. திருப்பி எழுந்து வந்து பெரியவாட நமஸ்காரம் பண்ணி, பெரியவா ரொம்ப தேங்க்ஸு, எனக்கு வந்து ஒரு இண்டிகேஷன் கொடுத்துட்டீங்க, ஒன்றும் இல்லை நான் தான் வந்தேன் அப்படின்னு. பெரியவா வந்து அந்த யானையாக வந்தவர், அந்த யானைகள் வந்து பெரியவாளாக இருக்கலாம், இல்லை பயப்படாதன்னு சொல்லலாம். பெரியவா ஒரு மெசேஜ் கொடுத்துட்டாரு. ஜெய் ஜெய்சங்கர் ஹரிசங்கர், மகாபிரிய பாதவி சரணம், மகாபிரிய பாதவி சரணம்.